வாழைக்காவை கட் பண்ணி வெறும் வாழைக்காய் வெள்ளை பஜ்ஜி போடுறாரு பாருங்க. என் புள்ள வெறும் வாழைக்காய் பஜ்ஜி நல்லா நிறையா போட்டு வச்சுட்டோம். பெருங்காயெல்லாம் நல்லா நிறையா போட்டு வீட்டில் அப்பப்போ செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க. இது மாவே போடாமல் வெள்ளை பஜ்ஜி போடுறாங்க. இதுக்கெல்லாம் காரம் உப்பு போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். காரம் உப்பு போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதில் இந்த மாவுலாம் போடாமல் வெள்ளையான பஜ்ஜி வாழைக்காவை அப்படியே சீவி அப்படியே போட்டிருக்கு. நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் உப்பும் மிளகாத்தூளும் போட்டு நம்ம சிப்ஸுக்கு போடுறோம்ல அது மாதிரி கூட செஞ்சுக்கலாம். உருளைக்கிழங்கு சிப்ஸு மாதிரி கூட நம்ம கலக்கி சாப்பிட்டுக்கலாம். இதை மாதிரியே செஞ்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். உருளைக்கிழங்கு வறுவல் மாதிரியே தான் இருக்குது பாருங்கள். பாருங்கள் நல்லா பொசுன்னு சூப்பராக இருக்குது பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி. டிஃபனு நம்ம வீட்டில் இடியாப்பம் வருங்க. நல்லா கூப்பில் அரிசி வாங்கி தான் நல்லா சுத்தம் பண்ணி கல்லெல்லாம் எடுத்துகிட்டு கழுவி காய வச்சு அப்புறமா அரைச்சி மிஷினில் நல்லா நைஸாக அரைச்சி நல்லா சலோடியால் சலித்து வச்சுப்பேன். அப்பப்போ இடியாப்பம் சொல்லாண்டு நல்லா நெத்து காயாக தேங்காய் பால் எடுத்துருக்கோம். அதுக்கு இனிப்புக்காக வேண்டி கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நம்ம வெல்லம் போடுறோம் பாருங்கள். வெல்லம் தான் போடணும், நல்லாயிருக்கும். போட்டு இடியாப்பத்தை வச்சு நல்லா சாப்பிட்லாம். இதை மாதிரி நைட்டுக்கு பார்த்துக்கோங்க. பாருங்கள் இடியாப்பம் எப்படி இருக்குன்னு. சூப்பரான இடியாப்பம். ஒரு 2 இடியாப்பத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா பொசன்னு இருக்குது. எடுத்து வச்சு தேங்காய் பால் ஊற்றி நல்லா சாப்பிட்லாம். வாங்கப்பா எல்லாம் சாப்பிட. நாட்டு சர்க்கரையை விட வெள்ளை சீனி சுத்தமாகவே போடக்கூடாது. வெள்ளை சீனி சரியாக கிடையாது. நாட்டு சர்க்கரையை விட ரொம்ப நல்லது அச்சு வெல்லம். அச்சு வெல்லத்தை வாங்கி இன்னும் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது. நம்ம பஜ்ஜி சுட்டு சாப்பிட்டுட்டு இடியாப்பமும் நம்ம இப்போ சாப்பிட்றோம் பாருங்கள். எல்லாம் இது சாப்பிட்டுக்கோங்க. நல்லா மழை நேரம் சூடாக சாப்பிட்டுப்போம். ஹாட் பாக்ஸில் இருக்குது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட.